அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளுடைய ஹதீஸ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபூர் பக்கத்துல போய் நின்றுட்டாங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய தாடி முழுவதும் நனையிற அளவிற்கு அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சான், எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு அழுகுறீங்க? சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லும் போது கூட நீங்க இந்த அளவுக்கு அழுகலையே, எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சான். அப்போ அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபூர் ஆகிறது மறுமை நாளின் படித்தரத்திலே முதலாவது படித்தரம். அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க அதுக்கு அடுத்து உள்ள எல்லாவற்றையும் ஈஸியா கடந்து சென்றுவாங்க. அதுல யாரு தோல்வி அடைகிறாங்களோ அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே அவங்களுக்கு கடுமையா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர்கள் சொன்னாங்க, நான் கபரை விட படு பயங்கரமான காட்சியை வேற எந்த ஒரு இதுலையும் பார்க்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க. அப்போ இந்த கபரு பற்றி நம்ம அதிகமா பயப்படணும். இந்த கபரு அதாபை பற்றி அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.